ஆண்டு கொண்டது போல சொல்லுங்க, பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது. கையை தட்டி. அதனால தான் கிருபை ரொம்ப முக்கியம். கிருபையை பேசுகிறவங்களை குறை சொல்லிகிட்டு இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற முடியாது. வீணாக போகணும், செத்து தான் போகணும். நல்ல சாவு கூட சாக முடியாது. சீரியஸாக கிருபையை விரோதமாக பேசவே கூடாது. பாருங்கள், கிருபைக்கு விரோதமாக பேசவே கூடாது. பைபிள் பூரா கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், கிருபையினாலே வந்திருக்கு. அப்புறம் என்ன கிருபைக்கு எதிராக பேசுறது? கிருபைன்ட்டு புரியுதுங்களா? எவ்வளோ பெரிய கள்ள உபதேசம் பாருங்கள். எது கள்ள உபதேசம்? கிருபையை பேசுகிறவங்க கள்ள உபதேசவாதியாம். என்னங்க நியாயம்? பைபிள் முழுக்க கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், பாவம் மரணத்துக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டது போல ரோமர் 5:21 கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாக ஆண்டு கொண்டதுன்னு எங்கே பார்த்தாலும் கிருபை. நியாயப்பிரமாணம் மோசையினால் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசுவினால் கொடுக்கப்பட்டது. கிருபையை போய் தப்பாக பேசுகிறாங்க. கிருபை தான் நல்லது, கிருபையினால தான் வாழ முடியும். புரியுதுங்களா? எது கிருபை? எவனோ ஒருத்தன் செஞ்ச தப்புக்கு அவ்வளோ பேரும் சாவாங்கன்னா இவர் செய்த நீதி நிமித்தம் அத்தனை பேரும் பிழைப்பாங்கங்கிறதான் கிருபை. கையை தட்டி. அவர் நீதி நிமித்தம் அவரை ஏற்றுக்கொண்டவன் மேலே ஆட்டோமேட்டிக்காக அந்த கிருபை வந்து தங்கும். இதை யார் உணர்றாங்களோ அவங்களுக்கு தான் அந்த கிருபை வேலை செய்யும். இல்லைன்னா அநேகர் கிருபையை போக்கடிக்கிறதுனால அவங்க அழிவுக்கு போயிடுறாங்க. என் ஜனங்கள் அறியாமல் சங்காரமாகிறார்கள். நாங்கள் இல்லையா, இந்த கிருபையை அறியாமல் இந்த கிருபையை வெறுத்துட்டு இந்த கிருபைக்கு விரோதமாக பேசிட்டு ஒருத்தர் உயிர் வாழ முடியாது. சரிங்களா? அதனால தான் கிருபை பேசுகிறவங்க சாக மாட்டோம், கிறிஸ்துவின் வருகை மட்டும் உயிரோடு இருப்போம்னு பவுல் பேசுகிற மாதிரி பேசுகிறோம். பவுல் அப்படி தானே சொன்னார். பவுல் என்ன சொன்னார்? இயேசு கிறிஸ்துவின் உயிரோடு இருக்கிற நாமும் அவர் வரும் வரைக்கும் உயிரோடு இருப்போம். அவர் வரும்போது இமைப்பொழுதில் என்ன சொன்னார்? கிறிஸ்து வரும்பொழுது மரித்தோர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற, அப்படி தானே சொன்னார். அதை தான் நம்ம சொல்கிறோம், சாகிறது இல்லை அப்படின்ட்டு. செத்துருவன்னே சொன்னார் பவுல். ஆனால் பவுல் செத்துட்டாரு அப்படின்னா பவுல் விசுவாசத்தோடு பேசினார். புரியுதுங்களா? ஆனால் சாகணும்னு பேசவே கூடாது. பவுல் உண்மையான ஊழியக்காரர், பவுலை ஃபாலோ பண்ணுறவங்களா இருந்தால் இப்படி தான் இருக்கணும். பவுல் சொன்னார், இயேசுவின் வருகை வரும்போது நாம் இமைப்பொழுதில் மறுரூபமாகும். இதைத்தான் பேசிகிட்டு இருக்கணும், சாவை பேசக்கூடாது. பாருங்கள், அது விழுந்து போன மனநிலை. அது ஆதாம் நிமித்தம் வந்தது சாபம்லாம். அப்போ இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார்? சிலுவையில் என்ன பண்ணார்? எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்கிறார். அப்போ ஜீவனை தானே பேசணும், மரணத்தை விரட்டணும். பாருங்கள், அதனால் நம்புகிறவங்க நம்புங்க, இதுதான் சத்தியம். மரணத்தை விரும்பாதீங்க, மரணத்தை விரட்டுங்க. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம் சொல்லுது. இதுக்கு என்ன பதில் சொல்ல முடியும்? மரணம் சத்துரு. சொல்லுங்கள், மரணம் எனக்கு எதிரி. அது உங்கள் குடும்பத்திலே இருக்கக்கூடாது. ஆமேன். உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். உங்கள் பொருளாதாரத்தில் மரணம் வந்துட்டுனா தரித்திரம் தாண்டவம் ஆடும். கடன், வட்டி, லோனு இதே குட்டி போட்டு போக வேண்டியதான். அதெல்லாம் தூரப்பட்டுருங்க. மரணமே கூடாது. இயேசுவினுடைய நீதி உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். சொல்லுங்கள், ஒருத்தனுடைய மீறுதல் கிருபை வரத்துக்கு ஒப்பிடத்தக்கதல்ல, தேவனுடைய நீதிக்கு ஒப்பிடத்தக்கதல்ல. ஆமாம், இது பல மடங்கு எஃபெக்ட் உள்ளது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், அவருடைய அர்ப்பணிப்பு பெருசு. சொல்லுங்கள், ஆதாம்ங்கிற ஒரு மனுஷன் விழுந்து போனதே அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும்னா இயேசு கிறிஸ்துவின் அர்ப்பணிப்பு எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்கும். நான் நம்புகிறேன். அதுதான் நம்ம வாழ்க்கையில் வெளிப்படும். ஓகே, இதை விசுவாசிக்கிறவர்களுக்கு இது நடக்கும். அப்போ இந்த அறிவு நமக்கு வேணும். பாருங்கள், மரணத்துக்கு விரோதமானது அதெல்லாம் நமக்கு வேணும். பாருங்கள், அப்போ தான் எல்லா விதத்துலேயும் மரணம் நம்மக்கிட்ட ஆளுகை செய்ய முடியாது. புரியுதுங்களா? வியாதி, வறுமை, பண கஷ்டம், பிரிவினை, குடும்பம், சண்டை சச்சரவு இதெல்லாம் வேலை செய்யாது. உங்ககிட்ட கண்டிப்பாக வேலை செய்யாது. ஓகே.